விஷயங்கள் நடக்கும் பொழுது எந்த அளவுக்கு நாம் அதில் நம்முடைய பங்களிப்பை காட்டுகிறோமோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நீதிமன்றம் ஒருவருக்கு ஒரு குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஆயுள் தண்டனை என்றது சொல்லப்பட்டால் கூட 14 ஆண்டுகளை அவரை விடுவித்து விடலாம் என்றோ அல்லது நன்னடத்தையின் காரணமாக அவரை முன்கூட்டியே கூட விட்டுவிடலாம் என்றோ நம்முடைய சட்டங்கள் வழிவகைகளை ஏற்படுத்தி தருகின்றன. அதற்கு காரணம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதாபிமானம், மனிதர்கள் திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்புகளை அளிக்க வேண்டும் என்கிற ஒரு நீதி உணர்ச்சியின் பார்ப்பட்டு, அற உணர்ச்சியின் பார்ப்பட்டு நம்முடைய சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் தலைவர்களுடைய பிறந்த தினத்திலோ அல்லது வேறு சில பொது நிகழ்ச்சிகளின் காரணமாகவோ நன்னடத்தையின் அடிப்படையில் கைதிகளை விடுவிக்கிற சம்பவங்களும் உண்டு. அப்படி நாம் பார்க்கிற போது குற்றம் செய்த கைதிகளுக்கே கூட அவர்கள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டால் கூட அதிலிருந்து அவர்கள் விடுபட்டு வெளியே வந்து மனிதர்களாக வாழ்வதற்கான உரிமையை நம்முடைய சமூகம் கொடுத்திருக்கிறது. ஆனால் எந்த குற்றமும் செய்யாமல் வாழ்நாளெல்லாம் சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டு, சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு குற்றவாளிகளை விட மோசமாக நடத்தப்படுகிற ஒரு மக்கள் பிரிவினர் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த குற்றமும் செய்ததே இல்லை. ஆனால் அவர்கள் சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டிருப்பார்கள், தனிமை சிறை போன்ற இடங்களில் வாடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வாழ்நாளில் நமக்கு எப்போது விடுதலை என்பது அவர்களுக்கு ஒருபோதும் தெரியாது. சமூகம் அவர்களை நிரந்தரமான சிறைச்சாலைகளுக்குள் வைத்திருக்கிறது. யார் அவர்கள்? அவர்கள்தான் நாம் மனநோயாளிகள் என்று அழைக்கக்கூடியவர்கள். இந்த மனநோயாளிகள் என்று அழைக்கக்கூடியவர்களை சமூகம் எப்படி நடத்துகிறது என்பது உண்மையில் நம்முடைய மனித அறம் குறித்த ஆழமான கேள்விகளை எழுப்புவதாக இருக்கிறது. சமீபத்தில் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி மிகுந்த மன வருத்தம் தரக்கூடியதாக இருந்தது. அதாவது கோழிக்கோட்டில் உள்ள, கேரளாவில் உள்ள கோழிக்கோட்டில் உள்ள ஒரு அரசு மனநல காப்பகத்தில் மிக நல்ல மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக சிகிச்சை பெற்று அவர்கள் முழு மனிதர்களாக, நல்ல ஒரு சிந்தனை ஓட்டம் கொண்ட மனிதர்களாக மாறிய மனிதர்கள் எங்கே செல்வதென்று தெரியாமல் தொடர்ந்து அந்த மனநல மருத்துவமனைகளிலேயே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவலமான ஒரு செய்தியைத்தான் அந்த பத்திரிகை செய்தி சுட்டி காட்டுகிறது. ஒரு பெண்ணை பற்றி, அதாவது அந்த பெண் 20 வயதில் மனநலம் சரியில்லாததால் அந்த மனநல காப்பகத்திற்கு கொண்டு வந்து விடப்படுகிறார். சில ஆண்டுகள் சிகிச்சைக்கு பின்பு அவர் பூரணமாக குணமாகி விடுகிறார். மருத்துவ ரீதியாக அவர் வேலை செய்யக்கூடியவர், அவர் சிந்தனை திறன் உள்ளவர் என்று சட்டபூர்வமான சான்றிதழ்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவருக்கு எங்கே செல்வதென்று தெரியவில்லை. அவர்கள் குடும்பம் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. பொதுவாக மனநல காப்பகங்களில் கொண்டு வந்து விடப்படுகிறவர்களே அந்த குடும்பத்தினர் அத்தோடு மறந்து விடுவது என்பது நடைமுறையில் ஒன்றாக இருக்கிறது. டிஸ்போசல் என்று சொல்வார்களே, உயிருடன் ஒருவரை அப்படியே கைவிட்டு விடுவது என்பது. அப்படியாக அந்த கொண்டு வந்து விடப்பட்ட பெண்ணிற்கு திரும்பிச் செல்வதற்கு குடும்பம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு வேலை தருவதற்கு ஆட்கள் இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு மனநல காப்பகத்தில் இருந்தவர் என்கிற முறையில் அவரை பற்றிய ஒரு சந்தேகமும் பயமும் எல்லோருக்கும் இருப்பதனால் அவர்கள் வேலை தர மறுக்கிறார்கள். ஏனென்றால் மனம் நலம் குன்றியவர்கள் என்றால் அவர்கள் கொடூரமான செயல்களை செய்துவிடக்கூடியவர்கள் என்கிற பொதுவான பார்வை இருக்கிறது. பல சமயங்களில் நம்முடைய சமூகத்தில் கொடூரமான குற்றங்களை இழைக்கக்கூடியவர்கள் மிக தெளிவான சிந்தனையும் தெளிவான நடத்தையும் உடைய சமூகத்தில் உயரிய பொறுப்புகள் இருப்பவர்கள்தான் அல்லது மிகுந்த தொழில்நுட்ப அறிவு படைத்தவர்கள் தான் மிக கொடூரமான குற்றங்களை செய்கிறார்கள் என்பதை அன்றாடம் செய்திகளில் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக மனம் பிறந்தவர்கள் அந்த கோளாறு சரி செய்யப்பட்டு விட்ட பிறகும் கூட குடும்பங்கள் அவர்களை கைவிட்டு விடுவது, அவர்களுடைய பிரச்சனை சரியான பிறகும் ஒரு சமூகம் அவர்களுக்கான இடத்தை கொடுக்க மறுப்பது என்பது அநீதியிலும் அநீதியான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த மருத்துவமனையில் இந்த பெண் மட்டுமல்ல, இன்னும் பலர், பூரணமாக சிகிச்சை பெற்ற பலருக்கு போக்கிடமில்லை. அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை, குடும்பம் இல்லை, திரும்பிச் செல்வதற்கான இடம் இல்லை. நிறைய குடும்பங்களில் என்ன நினைக்கிறார்கள் என்றால், மனநிலை குன்றிய ஒரு நபரை கிட்டத்தட்ட ஒரு இறந்த நபராக அவர்கள் கருதுகிறார்கள். அவர்கள் திரும்பி வர முடியாத ஒரு இடத்திற்கு சென்று விட்டதாகத்தான் அவர்கள் கருதுகிறார்கள். அதனால் அவர்களை வீட்டில் வைத்துக்கொள்வது என்பதோ அவர்களை தேடி வந்து பார்ப்பது என்பதோ தனக்கு ஒரு சுமை என்று நினைக்கிறார்கள். மனநல மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிற சிலரை சிறிது காலத்திற்கு குடும்பத்தினர் வந்து பார்ப்பார்கள், தொடர்பில் இருப்பார்கள். பிறகு அந்த தொடர்புகளை துண்டித்து விடக்கூடிய அவலம் இந்தியா முழுக்க இருப்பதை பார்க்க முடிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த மனநல காப்பகங்களுடைய சூழல் என்பது மிக மிக மோசமான ஒன்றாக இருக்கிறது. மிக குறைவான இடத்தில் நிறைய பேரை அடைத்து வைப்பது அல்லது முரண்டு பிடிக்கக்கூடியவர்களை, எதிர்ப்புணர்ச்சி காட்டக்கூடியவர்களை கடுமையாக தாக்குவது, அவர்களுக்கு போதிய உணவளிக்காமல் இருப்பது, அவர்களுடைய சுகாதாரத்தை பாதுகாக்காமல் இருப்பது,
என்று பல கொடுமைகள் அவர்களுக்கு இழைக்கப்படுவதாக செய்திகள் கூறுகின்றன. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு பொது மனநல மருத்துவமனையில் கூட அப்படிப்பட்ட செயல்கள் நடப்பதாக பலரும் தொடர்ந்து எழுதி வருகிறார்கள், சொல்லி வருகிறார்கள். இந்த நிலையில் மனிதர்களுக்கு எதிரான ஒரு கொடூரமான சித்திரவதை முகாம்களாக, நிரந்தர சிறைச்சாலைகளாக இந்த மனநல காப்பகங்கள் இருக்கின்றனவோ என்கிற ஒரு மிகப்பெரிய கவலையும் அச்சமும் நமக்கு ஏற்படுகிறது. உண்மையில் இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்படி நாம் பார்க்கிற போது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல குற்றங்களை விட, பல குற்றவாளிகளை விட இந்த மனநலம் குன்றியவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? அவர்களை அப்படி விலக்கி வைப்பதன் மூலம் நாமெல்லாம் சுய சிந்தனை படைத்தவர்கள் என்ற அர்த்தமா? நிறைய இடங்களில் மிக தந்திரமாக இந்த மனநலம் குன்றியவர்கள் குடும்பத்திலிருந்து கைவிடப்படுகிறார்கள், கலற்றிவிடப்படுகிறார்கள். அதாவது குடும்பத்தில் அவர்களுடைய பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதற்காகவும், அவர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரித்துக் கொள்வதற்காகவும் இது மிக மிக முக்கியமாக நடக்கிறது. சில இடங்களில் இது எப்படி நடக்கிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒருவரை நன்றாக இருக்கக்கூடியவரை கூட மனநலம் குன்றியவர் என்று சொல்லி அவர்களை ஏதாவது இந்த கோவில்களுக்கோ தர்காக்களுக்கோ அழைத்து சென்று, இது போன்ற மனநலம் குன்றியவர்களுக்கான விசேஷமான இடங்கள் என்று சொல்லக்கூடிய கோயில்களுக்கோ தர்காக்களுக்கோ சர்ச்சுகளுக்கோ அழைத்து சென்று அவர்களை அங்கு கட்டி போட்டு விடுவது, அங்கு அவர்களை மனநோயாளிகள் என்று சொல்லி கைவிட்டு விடுவதும் நடக்கிறது. அல்லது சிறிய அளவிலான மனநலக் குறைபாடுகள் உடையவர்களை கூட மனநோயாளிகள் என்று சொல்லி எங்காவது கொண்டு போய் விட்டு விடுவது போன்ற கொடுமைகள் எல்லாம் நடக்கின்றன. இது போதாது என்று அரசு மருத்துவமனைகளில் போய் சேர்க்கக்கூடியவர்களை கூட அவர்களிடம் பொய்யான சான்றிதழ்களை வழங்கி சில மருத்துவர்களுடைய அறமற்ற செயல்களின் காரணமாக நிரந்தரமாக அவர்களை இங்கே அடைத்து வைத்துவிட்டு காணாமல் போய்விடுவது போன்றவற்றையும் சில குடும்பங்கள் செய்கின்றன. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தி என்பது, மனநலம் குன்றுதல் என்பது ஒருவருக்கு நிரந்தரமாக அவரை தனிமைப்படுத்துவது அல்ல. உடலுக்கு நோய்கள் வருவது போல மனதிற்கு நோய்கள் வரும், உடலுக்கு ஆற்றாமைகள் வருவது போல மனதிற்கு ஆற்றாமைகள் வரும். பல சமயங்களில் அந்த நோய்மைகள் குணமாகிற போது அவர்கள் திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பி வந்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் அப்படி திரும்பி வர முடியாதவர்கள் என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவர்களை இது போன்ற தனிமைச் சிறைகளில் அடைப்பது போல மனநல மருத்துவமனைகளில் வைத்திருப்பது என்பது மனிதகுலத்திற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் நாம் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. எவ்வளவு தொண்டு நிறுவனங்கள் இங்கு வேலை செய்கின்றன, எவ்வளவு அரசு நிறுவனங்கள் வேலை செய்கின்றன. அப்படி இருக்கிற போது இது போன்ற மனநல மருத்துவமனைகளில் நன்றாக இருப்பவர்கள், குணமடைந்தவர்கள் என்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனநல மருத்துவமனையோடும் இந்த தொண்டு நிறுவனங்களும் இந்த அரசு நிறுவனங்களும் அவர்களை போய் அங்கு போய் மருத்துவர்களை சந்திக்க வேண்டும், அந்த மருத்துவமனை நிர்வாகங்களை சந்திக்க வேண்டும். உங்களிலிருந்து நாங்கள் முழுமையாக குணமாகி இங்கிருந்து அனுப்பப்படக்கூடியவர்களை நாங்கள் பணிக்கு எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர்களை சமூகத்தினுடைய மைய நீரோட்டத்தோடு இணைக்க வேண்டும். அப்படி செய்வதற்கு பதிலாக இதுபோன்ற செய்திகளை மட்டும் படித்து நாம் அனுதாபப்படுவது என்பது அதனால் எந்த பலனும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை. மனிதர்களை நாம் ஒதுக்கி வைப்பது, விலக்கி வைப்பது என்பது இந்தியர்களுடைய ஒரு கொடூரமான மனப்பான்மை. பல தளங்களில் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மனநோயாளிகளுக்கும் அதுதான் நடக்கிறது. விளிம்பு நிலை மனிதர்களை அரவணைத்துக் கொள்கிற சமூகம்தான் ஜனநாயக ரீதியான சமூகமாக இருக்க முடியும், மனிதர்கள் வாழத்தகுந்த சமூகமாக இருக்க முடியும் என்று சொல்லி மனநலம் குன்றியவர்களும் நம்மில் ஒருவர் தான், நாமும் என்று வேண்டுமானாலும் மனநலம் குன்றியவர்களாக மாறக்கூடும் என்பதை கணக்கில் கொண்டு அவர்களை நம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.